அஸ்ட்ரோடிகிரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பண்டிகை கொண்டாட்டம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில ஜோதிட வேந்தர் எட்டயபுரம் கோபிகிருஷ்ணன் ஐயாவிடம் இந்த வருட தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். சார், வர இருக்கிற தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் சார்? நாட்டில் மழையெல்லாம் எப்படி இருக்கும்? நாட்டு மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் சார்? பொதுவான ஒரு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பலன்கள், அப்புறம் ராசிக்காரங்களுக்கு எந்த ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஜென்ரலாக ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இந்த புத்தாண்டை ஒரு ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8:45 பிறக்குது. செவ்வாய்க்கிழமையில அது வளர்பிறை தேய்பிறை துவாதசி தேதியில் சதய நட்சத்திரம் அதுதான் பிறக்குது, ரிஷப லக்னம். இதில் பிறக்கிறதுல ஒரு 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 கரெக்டாக அதில் நீதி ஒன்று இருக்குது. என்ன நீதி அப்படின்னா, போன தமிழ் வருஷம் என்ன கிழமையில பிறந்ததோ அதுக்கு அடுத்த கிழமையில இந்த வருஷம் பிறக்கும். ஓகே, போன வருஷம் திங்கக்கிழமை பிறந்தது, போன தமிழ் வருஷம் திங்கக்கிழமை பிறந்தது, அது விசுவாச வருடம். இல்லை, இந்த தமிழ் வருஷம் இப்போ பிறகுன்னு செவ்வாய்க்கிழமை பிறகுது. அதேமாதிரி போன வருஷம் என்ன திதியில் பிறந்ததோ அதுலேருந்து கரெக்டாக 12ஆவது தேதி 12th தேதியில் தான் இந்த வருஷம் இருக்கும். போன வருஷம் தேய்பிறை பிரதமையில் பிறந்தது புத்தாண்டு. அதனால இந்த வருஷம் என்ன தேய்பிறை துவாதசியில் பிறக்குது 12ஆவது தேதி. நட்சத்திரம்னு வரும்போது போன வருஷம் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்ததோ அதுலேருந்து 11ஆவது நட்சத்திரம். சில வருஷங்கள் எப்போவாவது இருக்கு 10லேயும் வரும். இப்போ 11 நட்சத்திரத்தில் பிறகு இந்த வருஷம் 10ல் பிறகு அபூர்வமாக. அதனால போன வருஷம் சுவாதி, இந்த வருஷம் சதயம் 10ஆம் நட்சத்திரத்தில் பிறக்குது. எவ்வளோ நீதி இருக்கு, ஒரு மனுஷன் கூட கிடையாது. ரெண்டுமே ராகு ஒரு நட்சத்திரம். ஆமாம், அது மாதிரி ரிஷப லக்கணம் காலையில் 8:45 ரிஷப லக்கணத்தை பார்க்குது. இப்போ இந்த வருஷத்து பஞ்சாங்கத்தில் ராஜா மந்திரி அப்படிலாம் போட்டுப்பாங்க. இந்த வருஷம் ராஜா யார் அப்படின்னா குரு, மந்திரி யாருன்னா செவ்வாய். இது எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தெலுங்கு வருஷப்பிறப்பு வரும். இந்த தெலுங்கு வருஷப்பிறப்பு என்ன கிழமையில பிறந்ததோ அந்த கிழமைக்குரிய கிரகம் தான் இந்த வருஷத்துக்கு ராஜா. நமக்கு இப்போ இந்த இதில் தெலுங்கு வருஷப்பிறப்பு என்னைக்கு வந்ததுன்னா வியாழக்கிழமை வந்தது. வியாழக்கிழமைக்கு அதிகான கிரகம் குரு. இந்த வருஷம் ராஜா குரு. மந்திரி எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னா, மந்திரி இந்த தமிழ் வருஷம் நமக்கு என்ன கிழமையில பிறந்ததோ அந்த கிழமைக்கு அதிபதி தான் இந்த வருஷம் மந்திரி. இந்த வருஷம் செவ்வாய்க்கிழமை பிறக்குது இல்லையா, அதனால் செவ்வாய்க்கு அதிபதி தான் செவ்வாய் இந்த வருஷம் மந்திரி. ராஜா ராஜாவாக குரு வந்ததால் இந்த வருஷம் ஆன்மீகம் நாட்டம் அதிகமாக இருக்கும், ஆன்மீக வளர்ச்சி அதிகமாக இருக்கும், மக்களுக்கு பக்தியில் ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்திரி செவ்வாய் என்ன பண்ணணும் அப்படின்னா, மழை குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காற்று ரொம்ப அடிக்கும், மழை குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மழைக்கு பல காரணங்கள் இருக்குது, இது மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ராஜா மந்திரி இதெல்லாம் கணக்கு. அப்புறம் இன்னொரு கணக்கு என்னன்னா, இந்த ஒரு பாட்டு ஒன்று போட்டுப்பாங்க, இடைக்காடல் பாடல்னு ஒரு பாடல் போட்டுப்பாங்க. எல்லா பஞ்சாயத்துல முன்பக்கத்தில் இருக்கும். அந்த இடைக்காடல் யாருன்னா, மதுரைக்கு கிழக்கு இடைக்காடுங்கிற ஊரில் வந்தவர் தான் இடைக்காடல். அது போகமுனிவரோட சிஷ்யர். போகமுனிவர் அவருக்கு திடீர்னு ஒரு ஞானம் கொடுத்தார். அந்த ஞானத்தால் அவர் மிகப்பெரிய சித்தர் இருந்த இடைக்காடல். அவர் பொதிகைமலை சாரரில் ஆடு மேய்ச்சிருந்தார். அவரோட சக்தியினால் என்ன பண்ணார், நவக்கிரகங்களே அவர் வீட்டில் கட்டி போட்டு வச்சிருந்தார். அவர் அந்த 60 வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷமும் எப்படி எப்படி இருக்குன்னு ஒரு பாட்டை பாடியிருக்கார். அந்த பாட்டை தான் ஒவ்வொரு வருஷமும் பஞ்சாங்கத்தில் முன்பக்கத்தை போடுவாங்க. இந்த வருஷத்தில் என்ன பாட்டு சொல்லியிருக்காருன்னா, மிக்க பராவந்தனில் பின்மலையாம் மழை பின்னாடி பெய்யும் முன்னாடி பெய்யாது. மிக்க பராவந்தனில் பின்மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே. பசுக்கள் நாள் பால் கொடுக்கும், பசு விருத்தி நல்லா இருக்கும். பசு இக்கு பலிக்காதுன்னு சொன்னா, இக்கு பலிக்காது மீன்ஸ் பயிர்கள் அர்த்தம். பயிர்கள் சரியா விளையாதான். இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிருக்கும் இன்பம் கலிக்காது எனவே கருது. பல்லுயிருக்கும் இன்பம் கலிக்காதுன்னா மலராதுன்னு அர்த்தம். மலராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த வருஷம் பின்னாடி தான் மழை பெய்யும், அவ்வளோ அலசியல் இருக்காருன்னு சொல்லியிருக்காரு அவர். யார் இடைக்காடு சொன்ன பாட்டு இது.
அப்புறம் வந்து அதுலேயே பார்த்தா மேகங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. சப்த மேகங்கள், அந்த மேகங்கள் வந்து மொத்தம் 9 மேகங்கள். இந்த வருஷம் என்ன மேகம் வரும் அப்படின்னு அந்த மேகங்களை பொறுத்து அந்த வருஷம் மழை இருக்கும். மேகங்கள் வந்து 9 விதமான மேகங்கள் இருக்கு. மேகம் மேகத்தில் வந்து 9 விதமான மேகங்கள் என்னன்னா, தமோ மேகம் ஒரு மேகம் இருக்கு, வாயு மேகம், வருண மேகம், நீல மேகம், கால மேகம், துரோண மேகம், புஷ்கல மேகம், சங்கவர்த்த மேகம், ஆவர்த்த மேகம். இது 9 மேகம் இருக்கு. இந்த மேகம் தான் ஒரு வருஷம் ஒவ்வொரு மேகமாக வரும். இந்த வருஷம் ஒரு மேகம்னா அடுத்த வருஷம் அது ஆர்டர் படி வரும். சரி சார். ஒவ்வொரு மேகத்துக்கு ஒரு விதமான தன்மைகள் இருக்கு. சில மேகம் நல்லா மழை கொடுக்கும், சில மேகம் சரியாக மழை கொடுக்காது. இப்படி சொல்லும்போது தம மேகத்தை பற்றி சொல்லும்போது தம மேகம் வந்து நல்லா மழை பெய்யும். அடுத்து வந்து வாய் மேகம் வந்ததுன்னு சொன்னால் மழையே இருக்காது, பஞ்சம் வரும்பாங்க வாய் மேகம்னா. வருண மேகத்தில் நல்லா மழை பெய்யும். நீல மேகத்தில் ஒரு இடத்துல அதிக மழை பெய்யும், ஒரு இடத்துல மழையே பெய்யாது. கால மேகம் வரும்போது என்னென்னா நல்ல மழை பெய்யும், காற்று அடிக்கும். காலமேகம் அது காலமேக புலவர். காலமேகம். அப்புறம் வந்து துரோண மேகம். துரோண மேகத்துலேயும் மழை எக்கச்சக்கமாக பெய்யும். துரோண மேகத்துக்கு அடுத்து புஷ்கல மேகம் மேகம். இந்த புஷ்கல மேகத்தில் தான் மழை எக்கச்சக்கமாக பெய்யும். அதாவது இந்த 9 மேகங்கள் அதுதான் அருமையான மேகம், நிறைய மழையை கொடுக்குற மேகம் அதுதான் புஷ்கல மேகம். சங்கவர்த்த மேகத்தில் பெரும்பாலும் காற்று தான் நிற்கும், மழை பெய்யாது. ஆவர்த்த மேகத்தில் கேட்க வேண்டாம், மழையே இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த வருஷத்தில் வர மேகம் வந்து காலமேகம். காலமேகம் மழை நிறைய இருக்கும், காற்றும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது காலமேகம். ஆனால் நீங்கள் முதல் சொல்லும்போது மழை கம்மியாக இருக்குன்னு சொல்லுங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, நம்ம கூட்டி கிழிச்சு பார்க்கணும். ராஜா ஒரு மாதிரி சார். இப்போ இருக்கிற இந்த மேகம் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே? வருஷத்துக்கு ஒரு மேகம் வரும். இந்த வருஷம் தம மேகம் வந்தா அடுத்த வருஷம் வாய் மேகம், ஆர்டர் பிரகாரம் தான் வரும். அதுக்கு ஏதாவது கணக்கு ஆர்டர் மேகம் வரும். அதுக்கடுத்து நீல மேகம் வரும், அப்புறம் கால மேகம் வரும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு மேகம் வரும். அதனால தான் இப்போ அந்த வரிசையாக வரும். அது வரிசை இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டர்ல தான் இந்த வருஷம் நீல மேகம்னா அடுத்த வருஷம் கால மேகம், அதுக்கடுத்த வருஷம் வந்து துரோண மேகம், இப்படி வரிசையாக தான் மேகம் வரும். மேகத்தோட ஆர்டர் தான் ஆர்டர், இந்த ஆர்டர்ல தான் வரும். அதனால தான் ஒரு வருஷம் மிஞ்சி மாதிரி மேலே ஒரு வருஷம் மேய மாட்டேங்குது. இப்போ வருஷம் இப்போ எல்லா வருஷம் நல்ல மழை தான் பெய்யுது. இந்த வருஷம் மழை குறையா பெய்யுது. ஒரு பருவநிலை மாற்றம் சொல்லிட்டு இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டது. நான் சொல்லுவேன் பஞ்சாங்கத்தில் கரெக்டு சார். அப்புறம் ராசிகளுக்கு ஆதாயம் வரையணும்னு சொல்லியிருப்பாங்க, பஞ்சாங்கத்தை போட்டுமா. இந்த ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு இந்த வருஷம் வருமானம் வரும், எவ்வளவு செலவாகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதுலேயும் கூட சொல்லும் போது எப்படின்னா மேஷம் விருச்சிகம், அதாவது எப்படின்னா 2 பேருக்கும் ராசி அதிபதி ஒன்று தானே, செவ்வாய். அப்படிதான் சொல்லியிருப்போம். மேஷம் விருச்சிகம், ரிஷபம், துலாம், இதெல்லாம் பயன்படுத்தும். இப்போ மேஷம் விருச்சிகம்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஆதாயம் வந்து மேஷம் விருச்சிகத்துக்கு ஆதாயம் வந்து 11 அப்படின்னு போடுவோம். அதாவது விகிதாச்சாரம் 11 இருக்குமா. விரையன்னா 5 தான். இப்போ கையில் 6 மிச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் சொல்லும்போது மாற்றி சொல்லுவேன். எப்படி ரிஷபத்துக்கு 5 வந்து ஆதாயம் வரும், ஆனால் விரயம் வந்து 14 இருக்கும் அப்படின்றாங்க. நெட் ரிசல்ட் வந்து 9 வந்து விரயம். மிதுனம் சொல்லும்போது மிதுனத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மிதுனத்துக்கு வந்து 8 வந்து ஆதாயம், விரயம்னு பார்த்தோன்னா 11 அப்படின்னு போட்டுருப்பாங்க. அது 3 வந்து நஷ்டம். ஓகே. கடகத்துக்கு 8 வந்து ஆதாயம், விரயம் 2 தான். 6 ஆதாயம் அவங்களுக்கு. 8 ரூபா வந்து 2 ரூபா செலவாகும், கையில் 6 ரூபா மிச்சம் இருக்கும். சிம்மத்துக்கு சொல்லும்போது 5 ஆதாயம், 5 விரயம். ஆதாயம் இல்லை, விரயம் இல்லை, சமம். அப்புறம் மீனம் அண்டு தனுஷுக்கு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீனத்துக்கு வந்து 14 வந்து ஆதாயம், 11 வந்து விரயம். அவன் கையில் 3 ரூபா மிச்சம் இருக்கும். அப்போ மகரம் கும்பம்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகரத்துக்கு 2 தான் ஆதாயமா, 8 வந்து விரையும் சொல்லியிருக்காங்க. இது பஞ்சாங்கத்தை சொல்லப்பட்டது. ஆதாயம் விரையும் பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா போட்டுப்பாங்க, முதல் 2 பக்கத்தில் போட்டுப்பாங்க கணக்கு. இதுக்கு வந்து இந்த குரு கன்னி துலாம், கன்னி துலாம் இல்லை, கன்னி அண்டு இது நம்ம கன்னி அண்டு ரிஷபம். சாரி, இது கன்னி அண்டு மிதுனம். விருச்சிகம் வந்து விருச்சிகம் வந்து இந்த மாதிரி சொன்ன 11 ஆதாயம், 5 வந்து விரையும். மிதுனத்துக்கு வந்து முதல்ல சொன்னேன் அவருக்கு. ஆமாம்மா, ஃபர்ஸ்ட் சொன்னேன். மிதுனத்துக்கு வந்து 2 ராசி சேர்த்து சொன்னீங்க. 8 வந்து ஆதாயம், விரையும் வந்து 11. அதாவது வந்து ராசி வந்து ஒரே கிரகமாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. மேஷம் விருச்சிகம், ரிஷபம் துலாம், மிதுனம் கன்னி, இதை வந்து மீனம் கும்பம் மகரம் சொல்லுவோம். இதெல்லாம் பொதுவாக சொல்லப்பட்டது. இது பார்த்து பயந்துடாதீங்க. நாங்கள் அதாவது பஞ்சாங்கம் படிக்கிறாங்கல்ல, கோயிலுக்கெல்லாம் பஞ்சாங்கம் படிப்பாங்க இல்லையா, அவங்க இதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க.
இது எனக்கு கிட்டத்தட்ட இதுவும் ஒரு இல்ல பஞ்சாங்கம். இதெல்லாம் எழுதியிருக்காங்கன்னா ஒரு ஒரு கணிப்போட இருந்ததான் ஆமா, இதெல்லாம் அவங்க வந்து இந்த சனி மூமெண்ட்டையோ இல்லை குரு மூமெண்ட்டையோ ராகு இது மூமெண்டையோ சொல்லதில்லை. இந்த கணக்கு வேற. அடுத்து பயிற்சி இந்த வருஷம் என்னென்ன பயிற்சி இருக்குன்னு எல்லாரும் அவளை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. இந்த வருஷம் ராகுகேது பயிற்சி இருக்கு. ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கு? நவம்பர்ல வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி இருக்கு. நவம்பர்ல 13ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி. அதாவது ராகு வந்து கும்பத்திலிருந்து கீழே வர்றாரு, அதாவது மகரத்துக்கு வர்றாரு. கேது வந்து சிம்மத்திலிருந்து மேலே கடகத்துக்கு போறாரு. இது வந்து வாக்கியப்படி. சரி, திருக்கணிதப்படி இப்பன்னு சிலர் கேட்பாங்க இல்லையா? திருக்கணிதப்படி எப்பன்னா டிசம்பர் 5ஆம் தேதி ராகுகேது பயிற்சி. இது ராகுகேது பயிற்சி. இந்த வருஷம் சனி பயிற்சி எதுவும் இல்லை, ஆனால் அடுத்த வருஷம் இருக்கு. அடுத்த வருஷம் திருக்கணிதப்படி தான் இருக்கு. திருக்கணிதப்படி ஜூன் மாதம். அடுத்த வருஷம் போது அடுத்த தமிழ் அடுத்த வருஷம்னா தமிழ் வருஷமும் அண்ட் இங்கிலீஷ் வருஷமும் சேர்ந்து. அதாவது நீங்க சொல்றது ஏப்ரல் நான் சித்திரைக்கு அடுத்து சித்திரைக்கு அடுத்து இப்போ 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 வந்து நடந்துகிட்டு இருக்கிறது வந்து இப்போ வந்து நீங்க சொல்ற வருஷம் வந்து இப்போ சித்திரை ஒன்று நம்ம அடுத்த சித்திரை முடிச்சேன் 2026 சொன்னோம். அடுத்த வருஷம் சொல்றது 2027 சொல்லணும். சித்திரை பிளவங்க ஆண்டு அடுத்த வருஷம். அடுத்த வருஷத்துக்கு பேர் பிளவங்க ஆண்டு. அதுல வந்து அடுத்த வருஷம் அதாவது 3/6/2027 சனி பயிற்சி. 3/6/2027 சனி பயிற்சி. சனி மீனத்துல இருந்து மேஷத்துக்கு போறாரு. சரி, அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? வாக்கிய பஞ்சாங்கம் எப்படின்னா 24/4/2028 அதுதான் சனி பயிற்சி. இது வாக்கியப்படி. சரி, குரு பயிற்சி என்னன்னா, குரு பயிற்சியில் நிறைய குழப்பம். குரு பயிற்சி வந்து ஒரு அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி வர 26/5/2027 குரு பயிற்சியாகி இங்கே வர்றாரு. மிதனத்திலிருந்து கீழே இறங்குறாரு. எங்க கடகத்துக்கு வர்றாரு. இது வந்து வாக்கியப்படி. சரி, திருக்கணிதப்படி எப்படின்னு கேட்பாங்களே? திருக்கணிதப்படி மே 2 ஜூன் 2/6/2027 அப்படி வந்து அவர் கடகத்துக்கு வந்து என்ன பண்றாரு? ஒரு 4 மாசத்துல டக்குன்னு கீழே இறங்கிடுறாரு. சிம்மத்துக்கு வந்துடுறாரு. அதிசாரத்துல போறாரு. ஆமா, அதிசாரத்துல போறாரு. கும்பத்துக்கு எப்படி வர்றாரு? எப்போ வர்றாருன்னா அக்டோபர் 20ஆம் தேதி வாக்கியப்படி வந்துடுறாரு. கீழே சிம்மத்துக்கு வந்துடுறாரு. கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு அக்டோபர் 20. இது திருக்கணிதப்படி அக்டோபர் 31. அப்படி இருந்தவர் என்ன பண்றாரு? சிம்மத்துல இருக்கிறாரு, இருக்கல. மறுபடியும் கடகத்துக்கு வராரு. மறுபடியும் மிதனத்துக்கு வராரு. ஆமா, மறுபடியும் இல்லை சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு வராரு. சிம்மத்துல இருப்பாரு. கடகத்துக்கு போறாரு. சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு போறாருன்னா 13ஆம் தேதி பிப்ரவரி 13/2/2028 தான் அவர் வந்து மறுபடியும் மேலே ஏறுவார். இது சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு வர்றாரு. இது இப்ப நான் சொன்னது வந்து ஒரே வருஷத்துல 3 ராசிக்கு வர்றாரு. அதாவது வாக்கியப்படி. இதுவே திருக்கணிதத்துல எப்படின்னா ஜனவரி 25ஆம் தேதி தான் மேலே வர்றாரு. 25/2028 இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு. குறுப்பயிற்சி சிம்ம ராசியில இது குறுப்பயிற்சியில குழப்பங்கள் இருக்கு. இது வந்து இது அடுத்து இன்னொன்று என்னன்னா, அடுத்த நம்ம 2009/3/2028 கும்பகோணத்துல மகாமகம் நடக்க இருக்கு. 12 வருஷத்துக்கு வரும் இல்லையா மாமாங்கம். அந்த அந்த மாமாங்கத்தோட கடை மாமாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் இந்த வருஷத்துல பரவ வருஷத்துலேயே மாசி மகம் வந்து ஆரம்பம் இருக்கு இல்லையா? அதை பார்த்தா பஞ்சாங்கத்துல கடை மகாமகம் அப்படின்னு போட்டுருவாங்க. கொண்டாட்டங்கள் அந்த வருஷமே ஆரம்பமாயிரும். இந்த மகத்திலேயே அடுத்த வருஷத்தோட அந்த கும்பகோணம் நடக்க போகிறது இல்லையா? அந்த மகமகத்தோட கொண்டாட்டங்கள்லாம் இந்த வருஷம் ஆரம்பமாக போகுது. இப்போ இந்த வருஷம் ஆரம்பிக்கும். அது குரு வந்து சிம்மத்துக்கு வருவார். அதான் கணக்கு. குரு சிம்மத்துக்கு வரும்போது தான் அந்த மகாமகமே வரும். குரு வந்து சிம்மத்தில் இருந்தால் அது சிவராஜ் யோகம் அப்படிமா, அது யோகம். அப்போ சூரியன் வந்து கும்பத்தில் இருப்பார். இந்த சிம்மத்தில் வந்து குரு ரெண்டு சந்திரன் இருப்பார். ரிஷபலக்கணத்தில் தான் மகாமகம் நடக்கும். இதெல்லாமே அடுத்த வருஷம் நடக்க போகிற. குரு எந்த நட்சத்திரத்தில் சார் இருப்பார்? சிம்மத்தில் மகத்தில் இருப்பார் இல்லைங்களா? ஆமாம், மகத்தில் இருப்பார். இதுதான் அந்த வருஷத்தோட பலன். ஓகே சார், இன்னொன்று அந்த பராபவம் அப்படிங்கிறது மீனிங் என்ன சார்? பராபவம் அப்படின்னா தோல்வின்னு அர்த்தம். அதாவது தென்னிந்திய சைவ சித்தாந்த பதிவுகளோட அகராதி இருக்கு. அந்த அகராதியில் பார்த்தீங்கன்னா தோல்வி, உபச்சாரம் அப்படின்னு போட்டுப்பாங்க. ஓகே, பராபத்துக்கு அதான் அர்த்தம். அப்போ இந்த வருடம் சுமாராக தான் இருக்கும் இல்லைங்களா? பராபவம்னா மனுஷங்களுக்கு தோல்வி கிடையாது, அரசர்களுக்கு தோல்வின்னு போட்டுப்பாங்க. அரசர்கள்னா சார் இப்போ அரசராட்சி எல்லாம் கிடையாது, மன்னராட்சி எல்லாம் கிடையாது. இப்போ வந்து நாட்டோட முதலமைச்சர், பிரதம மந்திரி இந்த மாதிரிலாம்
அரசியல் சட்டங்கள்லாம் இருக்கு. அதை எப்படி சார் நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கிறது? அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இதே 60 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ வந்தது அப்படின்னா, இதே பரவ வருஷம் 1966 67 வந்தது. 1966 பரப வருஷம். 1966 வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. அப்போ ரொம்ப பஞ்சம் வந்தது காங்கிரஸ் ஆட்சியில், விலைவாசிலாம் நிறைய ஏறிடுச்சு. அப்போ 67 பிப்ரவரியில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அறிஞர் அண்ணா வந்து என்ன பண்ணார், அப்போ ரொம்ப காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ், சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த காங்கிரஸ், அந்த கட்சியை தோற்கடிச்சுட்டு ஒரு முதலமைச்சர் ஆனார். அது இந்தியா பூரா பேசப்பட்ட ஒரு சம்பவம். தமிழ்நாட்டில் அவ்வளோ தூரம் ஒரு 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 எழுச்சி வந்த காலம் அது 1966 67 பரவ வருஷத்தில். அப்போ தோல்வின்னா மன்னர்களுக்கு இல்லை, மனுஷனுக்கு இல்லை, அரசர்களுக்கு தோல்வின்னு அப்படிதான் எடுத்துக்கணும். ஓ சரிங்க சார், சரிங்க சார். இல்லை கேட்கணும்னு தோணுச்சு சார், அதனால கேட்டேன் சார். தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சார். நன்றி சார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். நன்றி சார்.